வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா, அதாவது இவர் எக்கச்சக்கமான திரைப்படத்துக்கு சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ரைட்டரும் கூட. அண்ட் டூலெட் அப்படிங்கிற திரைப்படத்தை கொடுத்த ஒரு இயக்குனரும் கூட. இப்போது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஸ்டேட் அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த டூலெட் ஃபில்ம் பல விருதுகளை மற்ற ஸ்டேட்டில் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வாங்கியிருக்கு. பட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இப்போ அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த டூலெட் திரைப்படத்துக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. ஸோ இது தொடர்பாகவும் செலியன் சாருடைய சினிமா பயணம் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சார். உங்களுடைய பயணம் அப்படி பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருக்குது. சினிமோட்டோகிராஃபி அப்படின்றத தாண்டி டைரக்ஷன் அப்படிங்கிற லைனில் நீங்கள் உங்களுடைய முதல் பதிப்பாக டூலெட் அப்படிங்கிற திரைப்படத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. 2017 வருஷத்தில் அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஒரு திரைப்படம் இப்படியும் இருக்கலாம், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற வரைமுறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அந்த டூலெட் திரைப்படத்தை நான் பார்க்குறேன். பல விருதுகளை பல இடங்களில் வாங்கியிருந்தாலும் நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2 விருதுகள், இந்த தருணம் எப்படி இருக்குது சார்? மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் இங்கே எந்த ஊரில் கவனிக்கப்பட்டாலுமே அது ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க அது சுற்றினா கூட ஊரில் திருவிழாவில் தேர் அது நிலையிலேருந்து கிளம்பி தெருவாக எல்லா பக்கமும் சுற்றிட்டு திருப்பி நிலைக்கு சேரும். அது மாதிரி இது ஆரம்பித்து கல்கத்தாவில் ஆரம்பிச்சிச்சு முதல் விருது. அப்படியே உலகம் முழுக்க சுற்றி கோவாவில் வாங்கி கடைசியில் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கான விருது கொடுத்துருக்குதுங்கிறது ஒரு சரியான ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பர். அந்த டூலெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னப்பா அதில் ஒரு சிம்பிள் லைன் தான் இருக்குது. அந்த சிம்பிள் லைனை ஒரு திரைப்படமாக நம்ம எடுக்கலாம். சிம்பிள் ஃபிலிம்ங்கிறது இப்போ நம்ம தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. உலகம் முழுக்க எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஈரான்லாம் 80s பண்ணிட்டாங்க. 90s உலகம் முழுக்கவே ஒரு சிம்பிளான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை தீவிரமாக கதை சொல்கிறதுங்கிறது அது நிறையா வந்துடுச்சு. இப்போது நீங்கள் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் நிறையா எடுக்கிறாங்க. பெங்காலில் எடுக்கிறாங்க, மராத்தியில் எடுக்கிறாங்க. ஏன் தமிழில் அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விருப்பம் தான் அதை எடுக்கிறதுக்கான காரணம். எனக்கு முன்னாலேயும் எடுத்திருக்காங்க. லெனின் சார் எடுத்திருக்காரு, நிறைய படங்கள் வந்திருக்கு. ஜெயகாந்தன் எடுத்திருக்காரு, நிறையா எடுத்திருக்காங்க. எடுக்காமல் இல்லை. இது முதல் இதுவும் கிடையாது. அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது நம்ம தூரத்தில் நம்ம முன்னோடிகள் ரொம்ப தொலைவில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு எளிமையான கதையை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணும்போது நான் இப்போ உலக சினிமா நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் விகடனில். அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு படமாக பண்ணுறாங்க. அப்போ நான் வீடு தேடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு ஹவுஸ் ஓனருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 10 மணிக்கு வர சொன்னது 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, வரல. ஆனால் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடு கிடைக்காது. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் தோணுச்சு இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, இதை நம்ம எடுக்கலாமே. பொதுவாக செலியன் சாருடைய லைஃப் ஸ்டைல், மதுரையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. எப்படி சார் உங்களுடைய பயணம் சினிமாவை நோக்கி நம்ம சினிமா தான் நம்மளுடைய ஜேர்னி அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு மையப்புள்ளி எதுவாக இருந்துச்சு? அப்பா ஒரு ஓவியர். அப்போ படங்கள் வரைகிறது சின்ன வயசில் ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அது ஃபோட்டோகிராஃபிக்கு மாறிச்சு. அது அப்புறம் அப்படியே சினிமாவுக்கு மாறிடுச்சு. ஓகே. ரொம்ப ஷார்ட் பீரியடில் மாறிச்சா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்? ஒரு 15 வருஷம் ஆகும்ல. அதுக்கான படங்கள் பார்க்குறது, அதுக்கான விஷயங்கள் ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஊரில் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது ஒரு எளிதில்லை. நான் அம்மா அப்பா 2 பேருமே ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர் குடும்பத்திலேருந்து சினிமாவுக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஆரோக்கியமாக அதை கருதலை. ஸோ அதுக்கான டைமெல்லாம் எடுத்து அப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை பயிற்சிகள் எடுத்து நான் வரேன்னு நினச்சது நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஆனால் இலக்கியத்தில் ஆர்வம் இருந்ததுனால ஒரு கதையை எப்படி சொல்கிறாங்க, ஒரு சினிமா எப்படி எடுக்கப்படுதுங்கிறதெல்லாம் எனக்கு படிச்சிருக்கேன். ஆனால் நம்ம எந்த துறையில் என்னவா வரணும் அப்படின்னா எனக்கு ஒளிப்பதிவாளராக வரணும், நல்ல நல்ல படங்களுக்கு ஒளிப்பதிவு வரணுங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருந்துச்சு. அதை தான் இப்போ த்ரூ ஃபோட்டோகிராஃபி மூலமாக அதை செஞ்சு அப்படியே வந்தேன். அப்புறம் பிசி சார் எங்கள் ஸ்ரீராம் சார்கிட்ட நான் உதவியாளராக சேர்ந்தேன். அப்படியே உள்ளே வந்துட்டேன். பிசி சார் அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஜாம்பவான்களில் ஒருவராக அவரும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் வளம் வந்துட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போகிறோங்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சுது சார்? வாய்ப்பு டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது போனவொன்னே அவர் சேர்க்க மாட்டார். ஏன்னா எப்போவுமே ஒரு 10 பேர் அவர்கிட்ட இருப்பாங்க. அப்போ நான் அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் மாதிரி என்னோடய பயோடேட்டா அந்த விஷயங்கள் கொடுத்தேன். அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சேன். அவர் ஒருத்தரை எப்படி எடுக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது, ஏன் எடுக்கிறாருங்கிறதும் தெரியாது. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் சரி வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 வருஷம் நான் வெயிட் பண்ணேன். 1.5 வருஷம்? 1.5 வருஷத்தில் இப்போ திடீர்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்பார், போய் பார்ப்பேன். அப்புறம் இன்னும் ஒரு பையன் போகிறோம்னா இன்னும் போகலை, இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து வாங்கம்பார். நானும் அதை விடலை.
விடாமல் 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணி கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். ஓகே. அப்படி பிசி சார்கிட்ட நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வந்து கிடைச்ச அனுபவம் இப்போ வரைக்கும் என்னை ட்ராவல் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து வர்றோம், சின்ன ஊர்லேருந்து சினிமாவுக்கு வர்றோம். இங்கே இருக்கிற எல்லாமே நமக்கு ஆச்சரியம். லைட்டை பார்த்தா பெரிய லைட் இருக்குது, ஆச்சரியம். ஸ்கிம்மர்னு ஒரு பெரிய வெள்ளை கலர் துணியை கட்டுறாங்க, அது ஆச்சரியம். நடிகர் வர்றாங்க, அதை பார்க்கறது ஆச்சரியம். அப்புறம் இந்த சினிமா செட்டப் எப்படி இயங்குதுங்கிறது ஆச்சரியம். சாப்பிட போனால் பெரிய டிஃபன் கறியில் வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே வருது. அது ஒரு ஆச்சரியம். இந்த எல்லா ஆச்சரியங்களுக்கு நடுவில் அந்த சினிமாவை நம்ம கற்றுக்குறோம். அப்போ சாட்டை ஜாயின் பண்ண உடனே அவர் என்ன சொன்னார்னா, என் பக்கத்திலே இருங்க, கேமராவை தாண்டி நீங்கள் முன்னாடி போகக்கூடாது, என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னாரு. இது வந்து திடீர்னு ஒன்று தேவைன்னு கேட்கும்போது நம்மள அறியாமல் நம்ம ஓடுற இங்கேயே இருங்கன்னாரு. ஒரு வாரம். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, எக்யூப்மெண்ட்ஸை பார்த்து பயப்படாதீங்க. கேமரா பெருசாக இருக்குது, லைட்டு, அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல, அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு அலெக்ஸான்னு ஒரு கேமரா வரும், அப்புறம் ஒரு ரெட்டுன்னு ஒரு கேமரா வரும், ஜெமினின்னு ஒரு வரும், அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறுறதை பற்றி எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னாரு. அது நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி சினிமோட்டோகிராஃபியில் நிறைய படங்கள் நீங்களும் கமிட் ஆகி நல்ல நல்ல திரைப்படங்கள், நல்ல விருது கிடைத்த திரைப்படங்கள்லாம் வந்து உங்களுடைய ஒளிப்பதிவிலேயே வந்திருக்கு. பட் அதையும் தாண்டி சினிமோட்டோகிராஃபியில் இருந்து நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன், டைரக்டராக ஆக போகிறேன், அந்த ஒப்பீனியன், அந்த தாட் எப்படி சார் உங்களுக்குள்ளே வந்துச்சு? இப்போ நீங்கள் ஒரு 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 பூ இருக்குது, பூ வந்து காயாக மாறுறது, காய் வந்து பழுக்கிறது மாதிரி தான் இது ப்ராசஸ். இது ஒரு எல்கேஜி படிக்கிற ஒருத்தர் வந்து +2க்கு போகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் அது. இப்போ நீங்கள் சினிமாவை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும்போது இதை நம்ம உருவாக்கி பார்த்தா என்னன்னு ஒரு இடம் வரும். அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிட்டோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எல்லாராலையும் எல்லாமே முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த உலக சினிமா அப்படிங்கிறத உங்களுடைய ரைட்டிங்லேயும் ரைட்டப்லேயும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த ரைட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது காலேஜ் டைமில் எனக்கு எழுதுகிற பழக்கங்கிறது இருந்துச்சு. சின்ன சின்ன கவிதைகள் எழுதுறது, சின்ன சின்ன கதைகள் எழுதுறது, அப்புறம் ஒரு கையெழுத்து பத்திரிக்கை நடத்துறது, ஊரில் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நாடகம் போட்டு பார்க்குறது, அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இது சார்ந்ததாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எழுத்தில் பயிற்சி இருக்கிறதுனால நான் என்னென்னா, இப்போ படங்கள் பார்க்குறோம், படங்கள் பார்த்துட்டு அந்த பார்த்த படத்தை பற்றி குறிப்பு எழுதி வைக்கிறது எனக்கு ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் இதெல்லாம் பிடிச்சிச்சு, இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சும்மா ஒரு நோட்டு மாதிரி எழுதி வைக்கிற வழக்கம் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் தான் வந்து உலக சினிமா வந்து ஒரு டிவிடியாக உள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ நான் அதுக்கு முன்னாலே வந்து நான் ஊரில் இருக்கும்போது 2 படங்கள் நான் பார்க்குறேன். முதல் படம் வந்து பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம். அது மதுரையில் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு டிவியில் போடுறாங்க. அந்த படம் பார்த்துட்டு நான் சிவகங்கைக்கு நான் திரும்பி வரணும். வரும்போது எனக்கு அப்படியே கண் கலங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து செலியன் சைக்கிள் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அப்போ ஒரு 10 சைக்கிள் இருக்கும், அதை வாடகைக்கு விட்டு அவர் உட்காந்துருப்பார். திடீர்னு ஒரு 2-3 நாள் காணாமல் போயிடுவார். நான் இப்போ எங்கள் அப்பா தர கேட்பேன், எங்கள் தாத்தா எங்கன்னு கேட்பேன். சைக்கிள் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க, அது தேடி போயிருக்காரு. 3 நாள் ஒரு வயக்காட்டுக்குள்ளே இங்கெல்லாம் தேடி அலைஞ்சி பக்கத்து கிராமங்களுக்கு போய் நல்ல சகதியோடு ஒரு சைக்கிளை தூக்கிட்டு வருவார், இல்லைன்னா வெறும் வீலை மட்டும் தூக்கிட்டு வருவார். இப்போ இந்த மெமரி உள்ளே இருக்கிறதுனால பைசைக்கிள் தீவ்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கடுமையாக அது வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு. திருப்பி அந்த மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து இன்னொரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மாதிரியே ஒரு அனுபவம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரியான படங்கள் இங்கே யாருமே எடுக்கலை. ஏன் எடுக்கலை? நம்ம வந்து பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறோம், எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினின்னு ஒரு படம் வந்து பெருசாக இயங்கிட்டு இருக்கு, நம்ம ரசித்து பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே செய்யலையேன்னு ஒரு கேள்வி அங்கே உருவாகுது. அப்புறம் பாலுமந்திர சாரோட வீடு பார்த்தோன்னே நான் அப்படியே எனக்கு தமிழில் வந்துருச்சு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. திருப்பி அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் சந்தியா ராகம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உலகத்தில் இதே மாதிரி படங்கள் யாரெல்லாம் எப்படிலாம் எடுக்கிறாங்கிற ஒரு தேடல் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் சொசைட்டிஸ் வந்து படம் போடுவாங்க. அப்போ நான் சார்ட் அசிஸ்டண்டாக இருக்கேன். சாயங்காலம் ஓடி போய் படம் பார்க்குறது, இதெல்லாம் பார்ப்பேன். ரோடு ஹோம்னு ஒரு படம் இங்கே ஃபிலிம் சேம்பர் தேட்டரில் ரிலீஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு அப்செட் ஆகிரும். அதனால் ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக அப்படியே இருக்குது, ஒரு காதல் கதை. இந்த மாதிரி படங்கள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி நான் கவிதைகள் கதைகள்லாம் சும்மா எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரைட்டராக என்னை நினச்சிக்கிட்டது இல்லை. அப்போ விகடனில் வந்து எப்பாவது சில கவிதைகள் கேட்பாங்க. நண்பர் அருள் இல்லைன்னு இருந்தார். திடீர்னு தீபாவளிக்கு 2 கவிதை கொடுங்க மாதிரி, பொங்கலுக்கு 2 கவிதை கொடுங்க, அதான் எழுதி கொடுப்பேன், அது வரும்.
இப்படி இருக்கும்போது நீங்கள் தொடராக எழுதலாமேன்னு சொல்லிட்டு கண்ணன் இருந்தார். நீங்கள் தொடர் எழுதுறீங்களான்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னேன், காதல் கவிதைகள் ஏதாவது எழுதுங்க பாஸ் அப்படின்னாரு அவர். நான் வந்து வந்த நாள் முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 வாரத்துக்கு வந்து வேறு சூழலில் சந்திக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை ஒரு கவிதைன்னு சொல்ல முடியாது, கவிதை மாதிரியான ஒரு வடிவத்தில் நான் எழுதினேன். அது எழுதுறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கான ஃபோட்டோகிராஃபி நீங்கள் தான் எடுக்கணும்னாரு. அதுதான் என்னை அதை கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துச்சு. அப்போ 2 பேர் இந்த மாதிரியான ஒரு காதலுக்கான மனநிலைக்குள்ளே போகிறாங்க, அதை ஃபோட்டோகிராஃப்லேயும் பதிவு பண்ணும்போது அது எழுதுனேன். அது பயங்கர கவனம் பெற்றுச்சு அந்த தொடர். அப்போ ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே 14 வாரத்துக்கு மேலே எனக்கே அதில் ஒரு சின்ன சோர்வு வந்துச்சு. அப்போ நான் வேறு ஏதாவது எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேறு என்ன எழுதுறீங்கன்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், சினிமா எனக்கு பிடிக்கும், அதனால் உலக சினிமா எழுதுகிறேன். உலக சினிமா எழுத ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், ஒரு வாரம் கூட விடாமல் தொடர்ச்சியாக அது எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்போ படங்களை தேடி தேடி பார்க்குறதுங்கிறது அந்த 2 வருஷமும் ஒரு திரைப்படக் கல்லூரியில் படித்தா என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவம் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. தொடர்ச்சியாக இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். 2017 உங்களுடைய டூலெட் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. பட் அதுக்கு அப்புறமா டெக்னிக்கல் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டெக்னாலஜி வந்து மாறி இருக்கு. நம்ம வந்து உட்காந்து எடிட் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்குறது 1 மினிட்ல எல்லாமே வந்து கையில் வந்துடுது. பட் இப்போ சினிமா சில விஷயங்கள் இன்னும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் செலியன் சாரோடைய ஆஸ்பெக்டில் எப்படி சார்? இல்லை, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் சினிமாவுக்கு வரும் இப்போ 2000 வந்து ஒரு ஃபிலிமை ஸ்டடி பண்ணது, ஃபிலிமோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிற ஸ்டடி பண்ணுறதுங்கிறது பெரிய பாடம். நான் சொல்கிறது அசிஸ்டன்ட் கேமராமேனா அந்த லைட், அந்த ஃபிலிமோட சென்சிபிலிட்டி என்ன, அதோட ஐஎஸ்ஓ என்ன, அந்த லைட்டுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அதோட கலர் வேல்யூஸ் என்னங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு டிஜிட்டல் வந்துச்சு. அது ஃபஸ்ட்டு படம் வந்து சார் தான் எடுக்கிறார், பிஜி சார் தான் வந்து வானம் வசப்படும்னு ஒரு இந்தியாவோட ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃபிலிம் அது. அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த படம் எடுக்கும்போது அவரோட வீட்டில் தான் ஷூட்டிங் நடக்குது. சுஜாதா சார் தான் அதுக்கான டயலாக் எழுதுகிறாரு. அப்போ எல்லோரும் கூடி இருக்கும்போது சார் சொன்னார், எல்லோரும் நல்லா கவனமாக கேட்டுக்கிறங்க, இந்தியாவில் நடக்க போகிற ஒரு முக்கியமான மாற்றத்துக்கு நம்ம எல்லோரும் இங்கே சாட்சியாக இருக்கணும். இங்கிலீஷில் சொன்னார், வி ஆர் விட்னஸிங் த டே ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. அப்போ அது எனக்கு அப்போ டிஜிட்டல் வந்த உடனே அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்து நீங்கள் ஃபிலிமை பற்றி படித்ததெல்லாம் இனிமேல் தேவையில்லைன்னு ஒரு இடம் வந்துருச்சு. அதான் லைட்டு படித்ததெல்லாம் கரெக்டு, நீங்கள் லைட்டோட சென்சிபிலிட்டி என்னன்னு படிக்கிறதெல்லாம் கரெக்டு. அது ஃபிலிம் தான் அதை கேரி பண்ணுதுங்கிறது மாறி அது ஒரு ஆர்டிஸ்டாக மாறுது. அப்புறம் கியூப்னு ஒரு விஷயம், டிஐன்னு ஒன்று வருது. அந்த டிஐ வந்து வேறு ஒரு மூலமாக ஃபார்மேட்ஸ், கியூப் மாதிரியான ஃபார்மேட்ஸ் வருது. அப்போ இது வழியாக இது ரெக்கார்ட் ஆகி இது கன்வெர்ட் ஆகி போகிறதுங்கிறலாம் எல்லாமே மாறுது. அப்போ அதை கற்றுக்கிற வேண்டியிருக்கு. அப்போ டிஜிட்டல் கேமராவில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஏஐ வந்த உடனே கேமராவும் தேவையில்லைன்னு ஒரு இடம் வந்துருச்சு. இப்போ அதுக்கும் நம்ம அப்டேட் பண்ணி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, எத்தனை டெக்னிக்கல் மாற்றங்கள் வந்தாலும் எமோஷனை வந்து நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்கிறது தான் முக்கியம். ஒரு கதையை எப்படி சொல்ல போகிறீங்க, கேமராவில் சொல்கிறீங்களா, இல்லை ரைட்டிங்கில் சொல்கிறீங்களா, இல்லை ஒரு டான்ஸில் சொல்கிறீங்களா, இல்லை ஓவியத்தில் சொல்கிறீங்களா, வேறு ஃபார்மேட் இருக்கிற மாதிரி த்ரூ கேமரா மூலமாக த்ரூ ஃபிலிம் வழியாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அது இப்போ வந்து ஃபிலிம் இல்லாமல் டிஜிட்டல் வந்துச்சு. இப்போ டிஜிட்டல் இல்லாமல் ஏஐ வருது. அப்போ கதை சொல்கிறது மட்டுமே உங்களுக்கு தெளிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த எமோஷன் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா ஃபார்மேட் பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. அது என்ன மாறினாலும் நம்மளும் அது மாறிக்கிட்டே இருக்க வேண்டியது. உலக சினிமா அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்களுடைய படைப்புகள்லாம் வந்து சிலது ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க, சில படங்கள் வந்து எப்போவுமே விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு. என்ன படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேள்விக்குறிக்குள்ளே இருந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதை செலியன் சாரோடைய ஒப்பீனியனாக பார்க்கும்போது இது எடுக்கலாம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை அதுவும் சினிமா தான் அப்படின்னு சொல்வீங்களா? இல்லை, அதில் தப்பு ரைட்டுன்னு நம்ம மார்க் போடுறதுக்கு நம்ம வாத்தியாரெலாம் கிடையாது. அவங்களோட வழியை, அவங்களோட வேதனையை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அவங்க மீடியத்துக்கு அவங்க உண்மையாக இருந்தால் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அதனால் எல்லா வகையான சினிமாக்களும் வரணும். ஒருத்தர் வழியை சொல்லக்கூடியது வரணும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஓப்பன் எண்டடாக இருக்கக்கூடிய படங்கள் வரணும், இல்லை கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய படங்கள் வரணும். இப்போ வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டான்ஸு, சண்டைகள் அந்த மாதிரி படங்களும் வரணும். எதையும் நம்ம இதை எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம யாரும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. அந்த கலவைக்குள்ளே ஆடியன்ஸ் பார்க்கும்போது முன்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் பார்க்குறதும் அவங்க ரசனை லெவல் மாறிடுச்சு. ஏன்னா அவங்க ஓடிடியில் வந்து மலையாள படம் என்ன வந்திருக்கு, மராத்தி படம் என்ன வந்திருக்கு, ஃப்ரெஞ்சு படம் என்ன வந்திருக்கு, அவங்க பார்க்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வீட்டிலே பார்க்க முடியாது, அதை பற்றி டிஸ்கஸும் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது வந்து சினிமாவை பார்க்குறவங்க மட்டும் இல்லை,
ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுமே இன்றைக்கி இந்த படம் பார்த்தேன், கேப்பர்நாம்னு ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் நல்லா இருக்குன்னு பேசுகிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ இந்த கான்ட்ராவர்சி வரும்போது தான் ஒரு 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 டிரான்சிஷன் இப்போ சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கு. படங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல, சில படங்கள் பிடிக்க மாட்டேங்குது, சில படங்கள் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 200 படம் பார்க்குறாங்க. நான் ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் ஒரு படம் எடுக்கலாம் ஒரு டைரக்டர், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். ஆனால் 2 வருஷத்தில் ஒரு ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 300 படம் பார்க்குறாங்க. அப்போ ரசனையில் அவர் பெரியவரா இவர் பெரியவராக இருப்பாரா அப்டேட்டில்? அப்போ அந்த அப்டேட்டோடு நம்ம ஓடணும் அப்படின்னா நம்ம கதை சொல்லும் முறைகளை நம்ம மாற்றணும். ஓகே. உங்களுடைய சினிமோட்டோகிராஃபி லைனில் நீங்கள் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் வந்து பாலா சாரோடைய டைரெக்ஷனில் வந்து நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கீங்க. பாலா சாரோடைய டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போதே இல்லைப்பா அவர் கொஞ்சம் ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பார், கொஞ்சம் டீச்சர் மாதிரியே இருப்பார், அவர்கிட்ட கொஞ்சம் வேலை பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்கிறது உண்டு. பொதுவாக பாலா சார் எப்படி சார் ஆன் செட்? இல்லை, வெளியில் பார்க்குறவங்களுக்கு தான் ஒரு ப்ரொஃபஸர். ஓகே. எங்களுக்கு ஒரு நல்ல ரொம்ப நகைச்சுவை நிரம்பிய ஒரு அண்ணன் தான் அவர். அதனால் எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி அவர் கூட ஒர்க் பண்ணீங்க, அது எப்படி டஃப்பாக இருந்துச்சாங்க. எனக்கு எந்த டஃப்புமே இல்லை. ஏன்னா அதான் சொல்கிறேன், வெளியில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து சில நேரங்களில் கடுமையாக தான் இருக்கணும். நாங்கள் ரூமில் கதையை பற்றி பேசும்போது, ஸ்கிரிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே ஸ்பாட்டுக்கு வந்து அவரும் பேச மாட்டார், நானும் பேச மாட்டேன். நான் சாருன்னு சொல்லுவேன், ஒரு செலியன் படம், அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம என்ன தான் நீங்கள் பழக்கமாக இருந்தாலும் அங்கே ஸ்பாட்டில் வந்து நான் இந்த படம்னு இல்லை, பாலாசார் படம்னு இல்லை, எந்த படத்துக்குமே போனாலுமே நான் பேச மாட்டேன். காரணம் என்னென்னா, டைரக்டர் தான் அந்த படத்தோட ஆசிரியர். அவர் படத்தை அவர் உருவாக்குறாரு. அந்த உருவாக்குவதற்கு உறுதுணையாக சினிமாட்டோகிராஃபர் இருக்கார், அங்கே இருக்கிற நடிகர்கள் இருக்காங்க. அப்போ ஒருத்தரோட அந்த தாட் இருக்குல்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது மட்டுமே கவனமாக இருக்குமே ஒழிய நம்ம இங்கே பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது. அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பரதேசியாக இருக்கலாம், தாரத்தப்பட்டையாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை சினிமோட்டோகிராஃபரும் உள்வாங்கினா மட்டும்தான் அதை எடுக்க முடியுமா, இல்லை ஆன் ஸ்பாட் அவங்க சொல்கிறத வச்சே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி? இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த படத்துக்கு நாளைக்கு ஷூட்டிங்னா காலையில் போய் இறங்கி அதை எடுக்கிறது எடுக்கிறதில்ல. அப்படி எனக்கு எடுக்கவும் தெரியாது. முதல்ல அந்த கதை என்னென்னு என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷுவலாக என்னெல்லாம் செய்யலாங்கிற மாதிரி நான் சில ஹோம் ஒர்க்ஸ் நான் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இந்த சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அந்த சீன் எனக்கு கொடுத்துருவாங்க. நாளைக்கு தான் எடுக்க போகிறோம், அல்லது நாளை கழிச்சு தான் எடுக்க போகிறோம்னு கொடுத்துருவாங்க. இல்லை ஸ்கிரிப்ட் புக்கு இருக்கும், அந்த நம்பர் சொல்லிடுவாங்க, இன்றைக்கி இந்த சீன் எடுக்க போகிறோம். நான் திருப்பி ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை நான் படித்து பார்ப்பேன். ஒரு டைரக்டர் வந்து அவரோட விஷயத்தை வந்து டெக்ஸ்ட்டாக சொல்கிறாரு, அதாவது வசனமாக சொல்கிறாரு. ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா பெர்ஃபார்மன்ஸில் மற்ற விஷயங்களில் அதை என்ஹான்ஸ் பண்ணி அவர் முழு படமாக மாற்றுறாரு. ஆனால் சினிமாட்டோகிராஃபரோட வேலை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது, டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை காட்சியாக நீங்கள் மாற்றணும். அதாவது எழுத்துக்களாக இருக்கிறத காட்சியாக மாற்றணும், அது துல்லியமாக மாற்றணும். இப்போ வழக்கமாக நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், கேமரா வச்சா கேமராவில் ரெக்கார்ட் ஆகிடும். அந்த ரெக்கார்டு வந்து பத்தாது. அதை தாண்டி நீங்கள் எழுதுனதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் காட்சியாக அதை சொல்ல முடியுதாங்கிறத நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எவ்வளோ நான் அதை ஜெயிச்சிருக்கேன், எவ்வளோ நான் மிஸ் பண்ணியிருக்கேங்கிறத தாண்டி ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அந்த சீன் என்ன கன்வே பண்ணுது, என்ன எமோஷனை கன்வே பண்ணுது, இந்த கன்வே பண்ணுற விஷயத்த காட்சி ரீதியாக அஸ் சினிமாட்டோகிராஃபராக நான் எவ்வளோ ஹைட்டுக்கு இதை நான் தூக்க முடியும் அப்படின்னு ஒரு வேலை நான் சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேங்கிற அதெல்லாம் இருக்காது. படித்து இந்த சீனை வந்து க்ரியேட்டிவாக எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கான வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் பாலா சார் வந்து அந்த காட்சி நாங்கள் முழுமையாக நாங்கள் பேசிடுவோம். அவர் எல்லாம் என்ன எடுக்க போகிறேங்கிறத சொல்லிடுவார். அந்த சீன் பேப்பருமே கைக்கு வந்துடும். வந்தவுடனே நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, பேக்ரவுண்டில் ஏதாவது மாற்ற முடியுமா, ஃபோர்க்கில் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை லைட்டிங்கில் ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுமா, இல்லை மூமெண்ட்டில் ஏதாவது பண்ண முடியுமா, நான் சில விஷயங்கள் நான் பண்ணி காட்டுவேன். அவருக்கு எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிடுவேன். நீங்கள் நிறைய காட்சிகளை வந்து திரைப்படமாக வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பாராட்டுக்கள் பின்னாடி நீங்கள் வாங்கியிருக்கலாம். பட் ஒரு விஷயம் உங்களுக்கு அது ஒரு டாஸ்க்காக இருந்திருக்கலாம், ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அதை நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சிருப்பீங்க. பட் அதை தியேட்டரில் பார்க்கும்போது வா ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா அப்படின்னு ஒரு மன நிறைவு கொடுத்த ஒரு காட்சியாக இருக்கலாம். அந்த திரைப்படத்தில் அந்த பர்டிகுலர் பிளேஸாக இருக்கலாம். எந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சார்? முதல்ல வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு கஷ்டம் அப்படி நினச்சதே இல்லை. ஏன்னா எவ்வளோ டஃப்பாக இருக்கோ அந்த அது என்ன தான் டஃப்பு பார்த்துடலாமேங்கிற ஒரு இடம் அங்கே தான் வரும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துலையுமே சில ஷாட் சொல்கிறது மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முதல் படம் கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்லூரியில் பஸ்ஸுக்குள்ளே எடுத்த ஷாட் எல்லாமே டஃப்பான ஷாட்டு தான். சீட்டை கலட்டணும், லைட் பண்ண முடியாது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. தென்மேற்கு பருவக்காட்டுன்னு எடுத்திங்கன்னா அது நைட்டில் ஆடு திருடுறதை பற்றி கதை.
நைட்டில் ஆடு திருடுறதுன்னா நீங்கள் லைட்லாம் போட்டு திருட முடியாது. நிலா வெளிச்சம் நிலா வெளிச்சத்தில் திருடுறாங்கிறத சொல்லணும். அப்போ எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக லைட் பண்ண முடியுங்கிறத அது ஒரு சவால் தான். இப்போ பரதேசின்னு பார்த்தீங்கன்னா, பரதேசி படத்தோட கதையை எங்கே துவங்குறது எங்கே முடிக்கிறதுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே டிஸ்கஷனில் போயிட்டே இருந்துச்சு. அப்போ அதுக்கான ஒரு விஷயத்தை ஒரு லென்த்தி ஷாட்டு, முதல் ஷாட்டே ஒரு லென்த்தி ஷாட்டை வச்சு இதுதான் கிராமம், இந்த கிராமத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்கிறத காட்டிட்டா சரியாக இருக்குமே அப்படின்னு ஒரு இடத்துக்கு அரைவாகும்போது அந்த ஷாட்டை எடுக்கிறதுல உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு அரை நாளுக்கு மேலே ரிஹர்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்தோம். அதனால் எந்த ஒரு படமாக இருந்தாலுமே, இப்போ நீங்கள் ஜோக்கர்னு எடுத்திங்கன்னா, ஜோக்கரில் வந்து ஒரு முருகன் கதை சொல்லும்போது லாரியில் எல்லாருமே வந்து கூட்டத்துக்கு போகிறாங்க, நைட்டு போகிறாங்கன்னு சொன்னார். அப்போ லாரியில் நைட்டு போகும்போது என்ன லைட் இருக்கும்? இருக்காது. ரோட்டில் போகிற லைட்டு தான் இருக்கும். அப்போ அது வந்து எனக்கு ஒரு கீ எலிமெண்ட்டாக தெரிஞ்சு இந்த படத்தில் இதை எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறது ஒரு கேள்வியாக மாறும்போது திருப்பி நாங்கள் அது ஒர்க் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு படத்துலையுமே இப்போ நான் கொன்றால் பாவம்னு ஒரு படம் நான் பண்ணேன். அதனால் படம் முழுக்க நைட்டில் தான் நடக்குது, ஒரு 90%. அப்போ பீரியட் ஃபிலிம், கரண்ட் இல்லை, அது ஒரு தனி வீடு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சவால் வரும்போது அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்கிறது தான் சினிமாட்டோகிராஃபரோட டாஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய சினிமாட்டோகிராஃபியில் வெளியான ஜோக்கர் ஃபிலிமில் கூட இப்போது ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க குரு சோமசுந்தரம் சார். அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து கடினமாக எடுக்க வேண்டிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் அவருடைய நடிப்பு வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் உங்களோட இதில் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபராக பார்க்குறத தாண்டி இப்போ நீங்கள் டைரக்டராகவும் இருக்கிறதுனால அந்த நடிப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? சில பேரை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு ஏற்படும். எனக்கு வந்து சேதுவை பார்க்கும்போது, தென்மேற்கு பருவக்காட்டில் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு இயல்பாக, ஆனால் ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணும். கல்லூரியில் தமன்னா பார்க்கும்போது அது மாதிரி தான் தோணும். அதாவது அவங்க நடிக்கிறாங்கிறது தெரியாது, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க. டேரக்டர் சொல்லி கொடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அதை தாண்டியும் ஒரு விஷயம் நடக்கும். அது மாதிரி லஞ்ச் பாக்ஸ்னு ஒரு படம் பார்க்கும்போது மற்ற நடிகர்கள்லாம் தாண்டி ஒரு நடிகர் நடிக்கிறார், இவர் மட்டும் என்ன இப்படி பிரமாதமாக பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் நவாஸுதீன் சித்திக், பின்னாடி ஒரு பெரிய நடிகராக வர்றார். அது மாதிரி நம்ம ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஏன் அந்த ஆள் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்கும். சோமு வந்து அந்த மாதிரியான அதுதான் நம்ம, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அரக்கன்னே சொல்லலாம். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதுவாகவே மாறுறது இருக்குல்ல, அது வந்து நான் சோமுகிட்ட பார்த்தேன். 34 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமாவே நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறீங்க. உங்களுடைய மாணவர்களை நீங்கள் எப்படி தயார்படுத்துகிறீங்க? ஒரு மெழுகுவரியில் ஒரு சுடரை பற்ற வைக்கிறதுன்னு வச்சுங்களேன், அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. உலகத்தில் எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. நீங்கள் டெப்டி சிஎம்மை வந்து மீட் பண்ணீங்க. இந்த தன்முயற்சி படங்களை எடுக்கும்போது ஒருத்தர் வந்து அவரோட பணத்தை போட்டு தான் எடுக்கிறார். ஸோ இது சம்மந்தமான விஷயங்களை, கோரிக்கைகளை நான் சொன்னேன். அவர் உடனே அதுக்கான அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அது என்ன சொல்கிறார், ஏதோ முக்கியமாக இருக்குது, என்னென்னு கேளுங்கன்னு சொன்னாலும் அவங்களும் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் கோரிக்கையாக நான் சொல்லியிருக்கேன்.